இங்க அந்த பொண்ணோட வீட்ல இருந்து இந்த பக்கம் எங்களுக்கு மாப்பிள்ளை மேல நம்பிக்கை இல்ல. அந்த மாரி மாப்பிள்ளைக்கு ஒரு குறை இருக்கு அப்படின்ற மாரி சொல்லி, இந்த பக்கம் பொண்ண கூட்டிட்டு போயிடுறாங்க. ஆனா இத பார்த்துட்டு இருக்க பாண்டியனால இந்த விஷயத்த தாங்கிக்கவே முடியல. அவரும் எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி பார்க்குறாரு. பட் ஆனா அவங்க யாருமே இதுக்கு பாண்டியனோட குரல எட்டி கூட பார்க்காம, அவங்க பாட்டுல பொண்ணு மட்டும் கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இத பார்த்துட்டு இருக்க பாண்டியன் வீட்ல இருக்க எல்லாருமே, "இப்படி பழனிய பழி வாங்கிட்டாங்களே, எதுக்காக இவங்க இப்படி பண்ணாங்க?" அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே கோவப்பட்டுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல ஆத்தாவுமே, "கடைசியில என் பழனிக்கு மறுபடியும் 2வது கல்யாணம் நின்னு போச்சு" அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக இப்படி ஆயிடுச்சு? ஏன் இப்படி பண்ணிட்டாங்க? அப்படின்ற மாதிரி பாண்டியன் வீடு பயங்கர சோகத்துல இருக்கு. ஆனா அங்க பயங்கரமா மாசா நட போட்டு இந்த பக்கம் முத்துவேலு சத்திவேலு வராங்க. வந்தது மட்டும் இல்லாம இங்க பழனி நிக்கிற நிலைமையை பார்த்துட்டு அவங்களும் ரொம்ப நக்கலா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல இதை பார்த்துட்டு இருக்க பழனிக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அப்ப முத்துவேல் இருந்துகிட்டு, "என்னடா இது கல்யாணம்னு சொன்ன, கல்யாணமே நடக்கல, என்ன ஆச்சுரா?" அப்படின்ற மாதிரி ரொம்பவே நக்கலா பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இதை பார்த்துட்டு இருக்க பாண்டியனும் வீட்டுல இருக்கிற கதிர் சரவணன் சொல்லி எல்லாருமே பயங்கர கடுப்பாக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இங்க மறுபடியும் இங்க முத்துவேல் இருந்துகிட்டு, "டேய் என்னாச்சு, பொண்ணு ஓடி போயிருச்சா?" அப்படின்ற மாதிரி ரொம்பவே நக்கலோட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க பழனிக்கு எந்த ஒரு பதிலுமே சொல்ல முடியல. அப்ப அந்த கல்யாணத்துக்கு வந்த பாண்டியனோட சொந்தக்காரங்களும் இந்த மாதிரி பொண்ணு அழைச்சிட்டு போயிட்டாங்க, கல்யாணம் நின்றுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட உடனே இங்க முத்துவேல் இருந்துகிட்டு, "தெரியும்டா, இவெல்லாம் ஒரு ஆள், இவனை நம்பி நீ வந்த பத்தியா, இவனை நம்பி இப்படி வந்தனா டுக்கு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு கடைசியில உனக்கு இந்த மாதிரி தேவையில்லாம பிரச்சனை பண்ணி விட்டுருவான்டா, இவனை நம்பி யாரா பொண்ணு கொடுப்பான் உனக்கு?" அப்படின்ற மாதிரி இங்க பழனி முன்னாடி பாண்டியனை ரொம்பவே அவமானப்படுத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல இதை பார்த்துட்டு இருக்க பாண்டியனுக்கும், "இந்த பிரச்சனையெல்லாம் பண்ணது நீங்க தான், ஆனா ஒண்ணுமே தெரியாத மாதிரி கடைசியில வந்து நிக்கிறீங்கன்னு" சொல்லி ரொம்பவுமே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. "ஏன்டா இப்படி பண்றீங்க? இந்த மாதிரி பழனிவேல் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான்டா நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இப்ப கடைசி நிமிஷத்துல பழனியோட கல்யாணத்தை ஏன்டா நிறுத்துறீங்க?" அப்படின்ற மாதிரி இங்க சக்திவேலையும் முத்துவேலையும் பார்த்து கேட்கிறாங்க. ஆனா முத்துவேலும் சத்திவேலையும் இருந்துட்டு, "ஆத்தா என்ன ஆத்தா தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க? நாங்கெல்லாம் கல்யாணத்தை நிறுத்த கிடையாது. நாங்க ஏன் நிறுத்த போறோம்? அவன் கல்யாணத்துக்கு கூப்பிட்டா நாங்க வந்தோம், வேற ஒன்றும் பண்ணலையே. இப்ப அதை விட முக்கியமா பழனிக்காக ஒரு நல்ல விஷயம் செய்யறதுக்கு ஒரு முக்கியமான ஆளை கூட்டிட்டு வந்திருக்கோம்" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டு வீட்டுல இருக்க எல்லாருமே கொஞ்சம் ஸ்டன் ஆகி நிற்கிறாங்க. அப்ப கரெக்டா முத்துவேல் இருந்துகிட்டு, "இங்க பாரு, பழனியோட கல்யாணம் நின்னதுக்காக அந்த கல்யாணத்தை இங்கேயே வச்சு நடத்துறதுக்கு நாங்க ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். இப்ப நாங்க ஒரு பொண்ணோட வந்திருக்கோம்" அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் மாரியோட சித்தி பண்ண கூட்டிட்டு வந்து நிறுத்துறாங்க. இதை பார்த்தோன்னா மாரி மட்டும் இல்லாம ஆத்தா, இன்னொரு பக்கம் ராஜின்னு சொல்லி எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அப்ப இந்த மாதிரி ஏற்கனவே அவங்களுக்கு இந்த பொண்ணு கல்யாணம் ஆகி அந்த பையன் வந்து ஏற்கனவே 1 மந்த்ல விட்டுட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் டிவோர்ஸ் பண்ணிட்டு 8 வருஷமா இப்ப வீட்டில் தான் இருக்கான். இந்த பொண்ணு நல்ல பொண்ணுடா, தயவு செஞ்சு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி இங்க சக்திவேலும் முத்துவேலும் சேர்ந்து இங்க பழனியை பயங்கரமா ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க ஆத்தாக்குமே, கண்டிப்பா இதை விட்டா பழனிக்கு இதுக்கு மேல கல்யாணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, எப்படியாவது இந்த இடத்துல வச்சு கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு சொல்லிட்டு இங்க ஆத்தாவுமே வந்து பழனியில போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. "இங்க பாருப்பா, எப்படியாவது இந்த பொண்ணை மட்டும் கல்யாணம் பண்ணிக்கவா, இது வரைக்கும் நான் ஆத்தா அவங்ககிட்ட எதுவுமே கேட்டதில்லை, இதை மட்டும் செஞ்சிரு" அப்படின்ற மாதிரி இங்க முத்துவேல் கிட்ட அவங்களும் பயங்கரமா டிமாண்ட் பண்றாங்க. அப்ப முத்துவேலுமே இங்க வேற யார் பேச்சுமே கேட்காம டேரக்டா பாண்டியனா தான் எட்டி பார்க்கறாங்க. பாண்டியனுக்குமே அந்த விஷயம் புரியுது. இந்த கல்யாணத்தை கெடுத்தது மட்டும் இல்லாம பழனிக்கு இந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி இவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. இதை கண்டிப்பா நம்மளால தடுக்க முடியாது. அப்படி நம்ம தடுத்தாலும் மறுபடியும் பழனிக்கு கல்யாணம் பண்ணா அதையும் கெடுக்கிறதுக்கு இவங்க தயாரா இருப்பாங்க. அதை விட முக்கியமா இங்க பழனியோட மனசு இப்ப ரொம்பவே காயப்பட்டிருக்கு. இப்பவே இவனுக்கு கல்யாணம் பண்ணாதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாண்டியனுமே தான் மனசுல இருக்க எல்லா கோபத்தையும் விட்டுட்டு இந்த பக்கம் ஆண் சொல்லி தலையாட்டுறாரு. அதே நேரம் அடுத்தபடியா பழனி இந்த பக்கம் கோமதியை பாக்குறாங்க. கோமதியுமே தலையாட்டுறாங்க. என்னை வேற யாருக்குமே வேற எந்த ஒரு சாய்ஸுமே கிடையாது, கண்டிப்பா இதை பழனி தேர்ந்தெடுத்தே ஆகணுங்கிறது தான் அவங்களோட சாய்ஸா இருக்கு. அதனால வேற வழி இல்லாம இங்க பாண்டியன் குடும்பத்தில் இருக்க எல்லாருமே தலையாட்டுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பாண்டியனோட 3 பசங்க மட்டும், "இல்ல இது செட் ஆகாது, நான் மாமாக்கு நல்ல இடமா நாங்க பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்" அப்படின்னு சொல்லி சத்தம் போட வராங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க பாண்டியனுமே, "டேய் சும்மா இருங்கடா, நான் சொல்றேன்ல, இப்போ பழனி இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு விடு" அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு எல்லாருமே அலோவ் பண்ணிடுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி பழனியுமே எங்க ஆத்தா கிட்ட, "நீ சொன்ன மாதிரி இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற ஆத்தா" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்க டேரக்டா அந்த பொண்ணையுமே கூப்பிட்டு மணவரையில் உட்கார வச்சு இங்க தாலி கட்டிட்டு இருக்காங்க. அப்ப அதே நேரம் இன்னொரு பக்கம் எங்க சக்திவேலும் முத்துவேலும், "பாத்தியா, நம்ம நினைச்ச மாதிரி இப்ப நம்ம தம்பிக்கு நம்ம தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கோம். உண்மையை சொல்ல போனா அவன் பார்த்து வச்ச பொண்ணு நல்ல பொண்ணு தான், இருந்தாலும் நம்ம பார்க்குற பொண்ணு தாங்க அவன் கல்யாணம் பண்ணணும். அதே நேரம் எப்பவுமே அவன் நமக்கு தான் அடிமையா இருக்கணும்" அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் இவங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த விஷயம் எல்லாத்தையுமே கவனிச்சிட்டு இருக்க பாண்டியனுக்குமே ரொம்பவே கோபம் வந்துகிட்டு இருக்கு. சொல்லப்போனா கூட பிறந்த தம்பிக்கே இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டு இருக்கானுங்க, இவனுங்களுக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா அப்படின்ற மாதிரி ரொம்பவே யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா பழனியுமே எதை பத்தியுமே யோசிக்காம, "இப்போதைக்கு நமக்கு கல்யாணம் நடக்கட்டு, அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா இப்ப நம்ம குடும்பமே வந்து ரொம்பவே சோகத்துல இருக்கு. இந்த விஷயத்துல இருந்து அவங்கள வெளியில கொண்டு வரணும்னா நம்ம தான் அந்த நகர்த்தி கொண்டு போகணும்னு" சொல்லிட்டு எதை பத்தியும் யோசிக்காம அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்ட தயாராகிறாரு. இப்ப இவங்களுக்கு கல்யாணமும் நடந்து முடியுது. கல்யாணம் நடந்து முடிஞ்ச உடனே தான் இங்க சக்திவேலுக்கும் முத்துவேலுக்கும் பயங்கரமான நிம்மதி. அப்பா, இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் கிடையாது, இந்த பொண்ணோட சொத்தும் நமக்கு வந்துடும், இனிமேல் இந்த சொத்தை வச்சுக்கிட்டு நம்மளும் அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிப்போம் அப்படின்ற மாதிரி இங்க முத்துவேல் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா அதே நேரத்துல இங்க பழனியும் அந்த பொண்ணு சேர்ந்து இங்க பாண்டியன் கிட்டையும் கோமதி கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அப்ப பாண்டியனுமே, "இங்க பாருடா, நீ உன் லைஃப்ல ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ட, இதுக்கு மேல நீ ரொம்ப நல்லா இருக்கணும்" அப்படின்ற மாதிரி இங்க பாண்டியனும் கோமதியும் சேர்ந்து இன்னொரு பக்கம் இங்க பழனிக்கும் அந்த பொண்ணுக்கும்
ஆசீர்வாதம் பண்றாங்க. அப்போ கோமதிமா அந்த பொண்ணுகிட்ட "பழனிய பத்திரமா பார்த்துக்கம்மா" அப்படின்ற மாதிரி இங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அத கேட்ட பொண்ணுமே கொஞ்சம் லைட்டா ஃபீல் பண்ண ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த பொண்ணுமே நல்ல பொண்ணு தான் போல இருக்கு. ரொம்பவே கஷ்டத்த அனுபவிச்சு வந்ததுனால, இப்ப அவங்களுமே பழனிய நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.